வணக்கம் நண்பர்களே. புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஏஐ தொழில்நுட்பங்கள் இவைகள் எல்லாம் வளர்ந்து வருகிற நாட்கள்ல உலகம் இப்படி ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்க, இங்க கிறிஸ்துவத்துக்குள்ள ஒரே ஒரு நபர் 20 வருஷமா ஏதாவது ஒரு சம்பவம் வந்துடக்கூடாது, பைபிள் வசனத்தை வச்சு உருட்டி அந்தி கிறிஸ்து ஆண்டவே எப்படி ஆண்டவே பெண்தவே அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி என்ன உருட்டி இருக்காரு, ஏஐ வச்சு என்ன உருட்டி இருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. ஏஐலாம் சார்ந்து தனியாக தங்களுக்கு என்று ஒரு வலைத்தளத்தையும் அவங்களுக்கு என்று ஒரு குழுவையும் உருவாக்கி இருக்கிறாங்க. நியூ ரிலிஜன் உருவாயிருக்கு. நீங்க அப்படியே சும்மா போய் அப்படியே இருக்கும் பொழுது யோவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 14வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பூமியை அதிரத்தக்கதான ஒரு ஜாதி உருவாகும். ஜாதினா கைண்ட் அப்படின்னு இருக்கும். ஜாதினா நம்ம நினைக்கிறது இல்ல, ஒரு இனம் அல்லது ஒரு குரூப் உருவாகும் இருக்கும். இதை கண்டு உலகமே பயப்படணும் இருக்கு. அந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அப்படியே பொருந்தக்கூட ஒரு மிக முக்கியமான உலகத்தை பயமுறுத்தக்கூடிய ஏஐ டூல் உருவாயிருச்சு. ஒரு குரூப் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மதத்தை உருவாக்கலாம். மதத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் அதுவே எப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக்குதான். மனுஷன் என்ன போர்ட்ரேட் பண்றான். அப்ப இது எங்கேயோ கேள்விப்பட்ட பிலிம் மேக்கரா அப்படின்னு தெரியல. ரஜினிகாந்த் ஒரு இதுல ரோபோட்டிக்க வச்சு பெரிய விஞ்ஞானி மாதிரி இருப்பாரு. அதுல சந்தானமும் கருணாசும் ஒண்ணு பேசியிருப்பாங்க. அந்த கிளிப் இப்ப பாருங்க. அதே காரியங்கள் தான் இது. சில ஏஐ சொல்லுதான் என்ன அவங்க ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க, என்னுடைய திறமையை யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஹலோ டாக்டர், இவங்க ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் குடிக்க சொல்றாங்க, பிரியாணி சாப்பிட சொல்றாங்க. ஃபுல் பிரையாரிட்டி கிளாஸ். நான் என்ன பண்றது? செருப்பால் அடி ராஸ்கல் சார். எஸ் டாக்டர், கமாண்ட் ரிசீவ்ட். நீ பாத்தீங்களா, இந்த ஏஐ கிட்ட அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரோபோ கிட்ட பேசுறாரு. பேசுனதை அப்படியே வச்சு ரஜினிகாந்த் கிட்ட சொல்லுது. இதே சேம் பிக்கு தான் எம்டி ஜெகன் இந்த படத்தை பார்த்துட்டு தான் கதை உருட்டியிருக்கா. ஒரு ஏஐ ஒரு வெப்சைட்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா கண்காணிப்புக்கு அல்லது ஏதாவது ஒரு யூஸுக்காக அது ஒரு வெப்சைட்டை ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த வெப்சைட்டுக்குள்ள அவங்களா பேசிக்கிறாங்களா, அதாவது ஏஐயா பேசிக்குதான். ஏஐயா பேசிக்கிட்டு அவங்க ஒரு மதத்தை ஏற்படுத்திக்கிறாங்களா. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தீர்க்கதரிசி வேற எது பண்றாங்களா, வைக்கிறாங்களா. பிளக் கரெக்ட்னாலே முடிஞ்சது கரண்ட். அதுக்கு எங்க பேட்டரி இருக்குன்னு தெரியல. கரண்ட் கட் ஆச்சுன்னா அது கட் ஆயிடும். இதுல இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த போன்ல சிம் கார்டும் கிடையாது. சரியா, சிம் கார்டு கிடையாது. அதுக்கு அடுத்த செக்மெண்ட் இதுக்கு நெட்டும் கிடையாது. இது பேப்பர் வெயிட்டுக்கு வைக்கக்கூடிய ஒரு 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 டைவ்ஸ், ஒரு ஜடம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஜடம். ஜஸ்ட் இதுல ஒரு நெட்டை நம்ம ஒரு ஒய்ஃபையை கனெக்ட் பண்றோம். ஏதாவது ஒண்ணு கனெக்ட் பண்ணாதான் இது இயங்கும். சரிங்களா. அப்போ நெட் இல்லாத கனெக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா பஸ் அவுட் ஆயிடும். சார்ஜர் இல்லாத போனுக்கும் சரி, ஏஐ இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு வெப்சைட் இயங்குதுன்னா கரண்ட்ல இயங்குது, ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணி இயங்குது, அவ்வளவுதானே தவிர ஜஸ்ட் அது ஒரு நுண்ணுயிர். சரிங்களா. இதுக்கு இவ்வளவு பில்டப் தேவையா? அது ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு சில விஷயங்கள் இது பண்ணது வைக்குது. இப்போ கோகிலா எங்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இவன் எங்க போறான், இதை வச்சு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, முதல்ல டிவி வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தானின் பெட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்த செக்மெண்ட் ஜிபே கூகுள் பே வந்துட்டோடனே காசு இல்லாத பணம் இல்லாத பதிவு வருதுன்னு வருது, அதனால 3ஆம் உலக போர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்கள் பண்ணிட்டு இப்போ அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிபேல பணம் அனுப்புங்க, எதுவா இருந்தாலும் ஜிபே உங்களுடைய ஸ்கேனர் கோடு இருக்கு இல்லையா, கியூஆர் கோட்ல நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா பணம் எங்களுக்கு டொயின்னு விழுந்துரும், நாங்க ஜாலியா இருப்போம், நீங்க பயத்திலே இருங்க அப்படிங்கிற மாதிரி இவர் அதாவது கோகிலா போகிறது தெரியுது, அது எங்க போகுதுன்னு தெரியுது. ஆனா இவன் எங்க போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயத்தை விதைத்து பல கட்டடங்கள் எல்லாம் கட்டியாச்சா, காலேஜ் எல்லாம் கட்டிட்டான்னு இடையில சொன்னான். கடைசி நாள்னு சொல்லிட்டு எதுக்குடா காலேஜ், எதுக்கு நமக்கு நாலேஜ், எதுக்கு வீடு வாசல், எதுக்கு உங்க பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்கிறீங்க. இதுல வேற ஏஐ வந்துட்டுன்னா தொழில்நுட்பத்தை எதுவுமே பயன்படுத்த கூடாதுங்கிறது அர்த்தம். ஏதாவது வளர்ச்சி பெற்றக்கூடாதுப்பா. உடனே இவனுக்கு மண்டை வேத்துரும். மண்டையில என்னன்னு கேட்டீங்கன்னா சோறு சாப்பிட்டாத்தா வேக்கணும், காரணமே இல்லாம வேத்தா அது நோயின்னு அர்த்தம். புரியுதுங்களா. பயம் என்கிற நோய். பயப்படுகிறவன் கடவுளோடு இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். பயமுறுத்துகிறவன் கடவுளோட கிடையாது. சரிங்களா. லாஜிக் படி நான் சொல்றேன், ஏஐ வந்ததுனால இப்படிப்பட்ட கள்ள பயல்கள் என்ன சொன்னீங்கன்னா அந்த கள்ள ஊழியர்கள் எல்லாம் களையெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதா. ஆண்டவரே அங்கீகாரம் பண்ணினார், தேவனே அங்கீகாரம். ஒருத்தருக்கு நாணத்தை கொடுத்து இந்த மாதிரியான ஆர்டிபிஷியல் ஆரம்பிக்கப்படணும், கரண்ட் ஏற்படுத்துறதுக்கு ஒரு நாலேஜை கொடுத்துருக்காரு, எல்லாவற்றையும் நாலேஜ் கொடுத்துருக்கிறாருன்னா அவர் காரணம் இல்லாம இந்த ஏஐ வராது.
சரிங்களா? புரியுதுங்களா இல்லையா? ஒட்டுமொத்த டேட்டாவும் யார் கையில இருக்கு? ஏஐ கையில இருக்கு. உடனே நம்ம ஏதாவது ஒண்ணு இது பண்ணோம் அப்படின்னு சொன்னா உடனே அது டக்குன்னு அப்டேட் பண்ணுது. சடாலடியா அதை அப்டேட் பண்ணிட்டு இருக்கு. அப்படியானால் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சுவிட்ச் ஆன் ஆஃப். புரியுதுங்களா? அதாவது லைட் சுவிட்சை போட்டா லைட் ஆன் ஆகும். லைட்டை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது வெளிச்சம் தராது. அதே ஃபார்மெட் தான் ஏஐ. இன்னைக்கு நான் கட் பண்ணிட்டேன் அல்லது சார்ஜ் போடாம விட்டேன்னா மொபைல் பஸ் அவுட் ஏஐ ஆகுது கியூஐ ஆகுதுங்கிற மாதிரி போயிடும். சோ ஏஐ நன்மை தரதுக்காக சில விஷயங்கள் இது பண்ணுவதற்கு, ஒரு மேனுவலா ஒரு ஸ்டடி பண்ணுவதற்கு, நல்ல காரியத்துக்காக அதை உண்டாக்கி பல காரியங்களை அதை ஒரு சோர்ஸ் கொஞ்சம் அடிஷனலான பெனிஃபிட் மனுஷனுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை இது பண்ண முடியும், நேரடியா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரீதியில தானே தவிர ஒரு காரியம் இல்லை. இப்போ முதல்ல கிராம போன்கள் முதல்ல ஆதியில கண்டுபிடிக்கும் போது ரொம்ப பயந்தாங்க. சரிங்களா? ரொம்ப பயந்தாங்க. பயந்துட்டு அது என்னமோ பேய் பேசுது அப்படிங்கிற மாதிரி பயந்தாங்க. அதுக்கப்புறம் அதுல விழிப்புணர்வு ஆனாங்க. அதுக்கப்புறம் போன் தொடர்புல வந்தது வச்சுது. அதுக்கடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா போட்டோ இருக்குல்ல, கேமரா போட்டோக்கள் இதெல்லாம் வரும்போது போட்டோவை அதிகமாக பிடிச்சிருக்க மாட்டாங்க. அது வளர்ச்சி பெறாத நாளங்கள்ல போட்டோவை பிடிச்சா ஆயுசு குறைஞ்சிருப்பா அப்படிங்கிற ஒரு தவறான நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த போட்டோக்கள் இன்னும் அது சாலிடா இருந்த உடனே இது சில காரியங்கள் விழிப்புணர்வு ஆன உடனே அது கண்ட்ரோல் அதுக்கு அப்படியே அப்டேட் ஆனாங்க. அப்படியே அப்டேட் ஆகி அது பிறகு அது ஓஞ்சி போச்சு. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்னும் டெக்னாலஜி வளர்றதுனால இவங்க என்ன சொல்றாங்க, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வச்சு உருட்டுறாங்க. அந்த ஜாதிக்கும் இந்த ஏஐயினுடைய காரியத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏஐ எப்படி ஜாதி ஆகும்? அது ஒரு நுண்ணுயிர். விளக்க கழட்டுனா முடிஞ்சுது. டேட்டா இல்லைன்னா ஆஃப். அது எதுவுமே அது கரண்ட் கொடுத்தா அது ஓகே, இல்லைன்னா அவ்வளவுதான். கரண்ட் இல்லைன்னு வைங்களா, மழை பெஞ்சு ஒரு 5 நாளா கரண்ட் இல்லை, ஏஐ ஆஃப் ஆயிடும். சரிங்களா? அதே போல இந்த வெப்சைட்டை வைத்திருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய இதுல ஒரு மணி நேரம் கரண்ட் போயிட்டு கரண்டே கிடையாது. உலகத்துல கரண்ட் தயாரிப்பே இல்லை. ஏஐ எப்படி புது மதத்தை கொண்டு வர முடியும்? அதுவா பேசிச்சான். கேட்கிறவன் கேணையனா இருந்தா 7 ஏரோப்ளேனை ஓட்டுமா? ஏடா டே, உருட்டுறதுக்கு வேற வேலை இல்லை இவங்களுக்கு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை இது பண்றீங்க, வைக்கிறீங்க. புரியுதுங்களா? ஆக்டிபிசியலையே குழப்பம் பண்ணுகிற தேவநாணத்தை பெற்றிருக்கோம். புரியுதுங்களா? இந்த உலகமா நாணமானது அற்பமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு, உலகத்தின் நாணம் அற்பமானது. சரிங்களா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கி போடும்படி இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஆண்டவரை வைத்திருக்கிற நான் ஒரு ஏஐ என்ன கண்ட்ரோல் பண்ணும்? ஏஐ ஒரு மதத்தை இது பண்ணி வச்சுட்டு அந்தி கிறிஸ்து வரப்போறான், ஆண்டி வரப்போகுது. எதுக்குடா டே? அதுவே என்னன்னு கேட்டீங்கன்னா என்னடா செய்யறத போட்டு சொல்ல பண்ற ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கறான். முருங்கைக்காவுக்கு எதுக்கு பெயர் முருங்கைக்காயின்னு வந்தது அப்படின்னு கேட்கும்போது அது கேக்குது, என்னடா டே இது கேள்வியாடா கேட்கிறான். அக்காவுக்கு பெயர் எதனால அக்கான்னு வந்தது அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். அதுக்கு அடுத்ததாக பல கேள்விகள் ஏகிட்டே சிறுசா கேட்கறது. ஆமா நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னா, நான் ரொம்ப நல்ல லவ் பண்றேன். அப்ப வாரியா கடைக்கு டீ குடிக்க போ. இல்லைங்க, எனக்கு ஒரு கரண்ட் மட்டும் போதுமானது, கொஞ்சோல டேட்டா போதுமானது, வேண்டாயா நான் வர முடியாது, நான் பேசதான் முடியும் அப்படின்னு இப்படி ஃபன்னுக்காக சில பேர் பண்றாங்க. சோ ஜஸ்ட் அது ஒரு நுண்ணுயிர். அதால யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அவருக்கு ஒரு எஜமானன், ஒரு கம்பெனி நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனம் என்ன ப்ராசஸ் பண்ண சொல்லியிருக்கோ அதை ஃபார்மேட் பண்ணுது. இப்ப இவன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி சொல்லியே அல்கிரதம் ஏஐ கண்ட்ரோல்ல தான் யூடியூப் இருக்கு. சரிங்களா? அந்த யூடியூப்ல சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு இருக்கு. பேசக்கூடாது அந்த வார்த்தை வந்துட்டுனாலே ஐயோ அப்படின்னு சொல்லி ஏஐ உடனே பயன்காட்டி உடனே பிளாக் பண்ணி விட்டுரும். வீடியோவே ஜோலி முடிச்சு விட்டுரும், யூடியூபே ஜோலி முடிச்சு விட்டுரும். முடிச்சு விட்ட பிறகு அதுக்கப்புறம் என்னாச்சுங்க, வாட்ஸ் இஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னா, என்னங்க ஏஐ அதுக்கு அறகுற புத்தியா இருக்கு. நான் இதையா சொன்னேன், ஒரு காமெடியா தான் சொல்லியிருப்பேன். அதை என்னன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் டக்குன்னு வேற மாதிரி எடுத்துக்கிடுச்சு. வேற மாதிரி எடுத்து அந்த வீடியோவை டெலிட் பண்ணி விட்டுருச்சு. அது சேனல் வார்னிங்க கொடுத்து விட்டுருச்சு. தேவையே இல்லாத வார்னிங் அது. அதுக்கு நம்மளுடைய சொந்த லாங்குவேஜே தெரியல. காமெடிங்கிற ஒரு இதுல வரும்போது அது இதுவா ஐயோ அப்படிங்கிறது. அதாவது மியூசிக்ல வரக்கூடிய ஒரு காரியம் இருக்கு தெரியுமா, அந்த வார்த்தையை விட்டீங்கன்னு வைங்க உடனே வேற ஏதோ ஸ்கேமு அப்படிங்கிற மாதிரி இதுவா ஒரு முடிவு பண்ணிக்குது. இது ஒரு அறகுற புத்தியா இருக்கு. புரியுதுங்களா? காரணமே இல்லாம எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாம சேனலை தூக்கிட வேண்டியது, தூக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆர்டிபிஷியல் அந்த அளவுக்கு அறகுற புத்தியில இருக்கு. அதுக்கு என்ன கண்ட்ரோல், என்ன மாடுலேஷன் எழுதப்பட்டிருக்கிறதோ அது ஃபார்மேட் பண்ணுது.
அவ்வளவுதானே தவிர ஜஸ்ட் அவ்வளவுதான். நீங்க யூஸ் பண்ணா யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா இல்ல. நீங்க ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்றீங்கன்னா தேவைன்னா இன்ஸ்டால் பண்றீங்க, தேவையில்லைன்னா இன்ஸ்டால் வேண்டாம், தூக்கி கடைசியில போறீங்க. அவ்வளவுதான். ஏஐ ஒண்ணும் இல்லை. ஆனாலும் ஏஐ எங்கெல்லாம் கண்ட்ரோல் ஆகுது தெரியுங்களா? நம்ம கால் பேசுறக்கூடிய காரியங்களை கனெக்ட் பண்றதே ஏஐ தான் கனெக்ட் பண்ணுது. நாம பேசுறோம்ல, ஹலோ ஃபாதர் ஆல்ஃபர்ட், தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஜஸ்வின் தம்பி நல்லா இருக்கியாப்பா, தம்பி கோழி வறுவலை வறுத்துட்டியா அப்படின்னு கேட்கறோம்னாலே ஏஐ கரெக்டா இது பண்ணுது வைக்கி. இந்த போன்ல இருக்கக்கூடிய அத்தனை கண்ட்ரோலுமே ஏஐ தான் கண்ட்ரோல் பண்ணுது. புரியுதுங்களா இல்லையா? ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணி ஏஐ கண்ட்ரோல் பண்ணி போன்ல யாராவது ஹேக் பண்ண போறாங்க அல்லது ஏதாவது ஒண்ணு இது பண்றாங்க, அடுத்தவங்க யூஸ் பண்ண போறாங்கனாலே இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அலர்ட்டை கொடுக்குது. அப்ப ஏஐ ஆர்டிபிஷியல் இது பண்ணுது வைக்கி. ஒவ்வொன்றும் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த போகிறது. மனுஷன் தான் மோசமானவன். அந்த மோசமானவன் கையில வரும் பொழுது அவன் கண்ட்ரோல் எடுத்தான் அப்படின்னு சொன்னா சில விஷயங்களை தவறான ஒரு இதை இது பண்ண முடியுமே ஒழிய, இப்ப நான் இதுல இருக்கேன், ஏஐ என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் இல்லை. இந்த போனை வேணா ஹேங் பண்ண முடியும், அல்லது போனை பஸ் அவுட் ஆக்க முடியும், ஹீட்டை அதிகரிச்சு கொண்டு வந்து மால்வேரை கொண்டு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும்னு வைங்களேன். பட் என்ன ஒண்ணு பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அதற்கு வலிமை கிடையாது. அது ஒரு ஜாதியாக இருக்காது. சோ ஏவேல் தீர்க்க தரிசன புஸ்தகங்கிறது வெட்டுக்கிளிகளையும் பல காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிங்கிறது வேற. புரியுதுங்களா? ஆண்டவர் ஜாதியை அனுப்புவாரு அப்படின்னா அது ஒரு இனத்தை, மாம்ச ரீதியான ஒரு படை. அது வெட்டுக்கிளி. அவருடைய சகல சேனைகள்ல வெட்டுக்கிளிகளினாலும் பல காரியங்களினாலும் இது பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புவதற்கு ஏதுவான காரியத்தை அவர் செய்யறதுக்கு தான் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வருது. நீ இப்பொழுதும் அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனம் திரும்புப்பா, இவ்வளவுதான் விஷயம். ஒரு விஷயம் வருது அப்படின்னா மனம் திரும்பு, நற்கிரியை செய்யு, நல்ல பசித்தோருக்கு ஆகாரம் கொடு, நல்லவங்க அதாவது நல்லவனா நட, ஒழுக்கமா நட, உண்மையா நட அப்படிங்கிறது தான். சரி, இப்ப கோகில எங்க போகிறாளுங்கிற ஒரு விஷயத்தை விட அவங்களுக்கு போற இடம் தெரியும். ஆனா இவன் போற இடம் எங்க தெரியுமா? இதுதான் மேட்ரு. சரிங்களா? ஆண்டவர் எதை சொன்னாலும் இந்த ஆர்டிபிஷியலை வச்சு ஆண்டவர் இது பண்ண மாட்டார், வைக்க மாட்டார். இன்றைய தொழில்நுட்பத்தை வைத்து பெரிய ஜாதி அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ண மாட்டாரு. ஒரு ஜடா, அதாவது ஆற்றால் ஒரு டைவ்ஸ் ஒரு ஜாதி ஆக்குது அப்படின்னு சொன்னா அது ஆகாத காரியம். ஆண்டவர் அனுப்புறாரு அப்படின்னு கேட்டா ஆர்டிபிஷியலா வருது, நெவர். அதுக்கு மேல ஒரு காரியம் ஆண்டவர் அனுப்பக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. ஆகையினாலே புரிந்து கொள்ளுங்கள். எம்டி ஜெகனுடைய உருட்டு பிரசங்கத்துக்கு பயப்படாதீங்க. பயமில்லாத ஒரு ஆவியை நமக்கு தந்திருக்காரு. பயப்படுகிறவன் பூரணப்பட்டவன் அல்ல. பயம் வருகிற காரியங்கள் நடக்கும், ஆனால் நீ பயப்படாத அப்படின்னு இருக்கு. சோ நாம பயப்படுறதுக்கு கோழைக்கு பிள்ளை இல்ல, நாம சர்வ வல்லவருக்கு பிள்ளையாக இருக்கிறோம். பிள்ளையானதை கண்டிப்பாக கண்டிச்சு உணர்த்த வேண்டும். இதை குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. போன சார்ஜ் ஆஃப் ஆயிட்டுனா முடிஞ்சுது. டேட்டா, அதுக்கு டேட்டா இல்லைன்னு வைங்களேன். வேர்ல்டுலயே டேட்டா இல்லை, இன்டர்நெட்டே ஒர்க் ஆகலன்னா ஏஐ அவ்வளவுதான் முடிஞ்சுது. கரண்ட் முடிஞ்சுதுன்னா ஏஐக்கு அவ்வளவுதான் வாய்ஸ். புரியுதுங்களா? அது வாய்ஸ் கொடுக்கப்பட்டு அது நல்ல விஷயத்துக்காக பயன்படுது. நீங்க நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம். இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவும் சொல்லுவாங்க, இவங்களே பயன்படுத்துவாங்க. கம்ப்யூட்டர் வந்துட்டுனாலும் பிரச்சனை, அதுக்கடுத்தால ஜிபே வந்தாலும் பிரச்சனை, எது வந்தாலும் பிரச்சனை. இவங்களுக்கு ஒண்ணும் இல்லை, இதை பயன்படுத்துவாங்க. டிவி வந்தா கருப்பு பெட்டிம்பா, அதை கருத்தா அவன் தான் டிவின்னு ஆரம்பிப்பான் யூடியூப்ல. அதுல அல்கிறதுல என்ன வியூஸ் பார்க்கலாம், என்ன சம்பாத்தியம் பண்ணலாம், ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு துட்டு மாசம் எவ்வளவு சேலரி, சிஸ்டர்களுக்கு என்ன சேலரி கொடுக்கலாம் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி நல்ல துட்டு நல்ல எம்பளத்தை நல்லா வாங்கி பாக்குறத வழக்கமா வச்சிருக்கிறார். சரிங்களா? நான் கேட்கறது என்னன்னா, கடைசி நாள்னா உனக்கு உங்க பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்காதீங்க. கடைசி நாள்னா உலக அழிவு போது அந்தி கிறிஸ்து வரப்போறான்னா எதுவுமே பயன்படுத்தாத, அப்படியே போயிரு. நீ பயன்படுத்தாம இருந்து நீ ரொக்கஸ்ட மாதிரி இது பண்ணியிருந்தன்னா பரவாயில்ல. நீ ஏஐ கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய யூடியூப்பை பயன்படுத்துவீங்க, ஏஐ கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பேஸ்புக்கை இது பண்ணுவீங்க, ஏஐ கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் என்ன கிராமம் பயன்படுத்துறீங்கல்ல. ஏன் பயன்படுத்துறீங்க? விட்டுற வேண்டியதானே? விட மாட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய பேச்சே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுதான் கணக்கு. வேறொரு பதிவில்